பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை அடுத்து நோக்கியா தொழிற்சாலையை மீண்டும் திறக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொழிற்சாலையில் தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என முன்னாள் இளம் தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வந்த நோக்கியா கைபேசி தொழிற்சாலையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஏற்பட்ட நெருக்கடியால் அந்த தொழிற்சாலை கடந்த வருடம் மே மாதத்துடன் தனது உற்பத்தியை நிறுத்தி நவம்பர் மாதம் மூடப்பட்டது. இதனால் அங்கு பணியாற்றிய 30,000க்கும் மேற்பட்ட இளம் தொழிலாளர்கள் பணியை இழந்தனர். அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. மூடப்பட்ட நோக்கியா ஆலையை மீண்டும் திறக்க கோரி தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மூடப்பட்ட நோக்கியா கம்பெனியில் நானும் ஒரு ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். வேலை இழந்து தவிக்கிறோம். நாங்கள் இப்போ வேலை இல்லாதனால பல குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா தொழிற்சாலையில் வேலை இழந்துள்ள இளம் தொழிலாளர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆலையை மீண்டும் திறக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பின்னர் இதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் தலைவராக இந்திய செல்லுலார் சங்கத்தின் பங்கஜ் மொஹிந்திரே நியமிக்கப்பட்டார். மீண்டும் திறக்கப்படும் ஆலையில் தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா ஆலையில் பணியாற்றிய இளம் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நிலைமையில் மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. மூடப்பட்ட நோக்கியா ஆலை மீண்டும் உற்பத்தி தொடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பை கேட்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் முழு மகிழ்ச்சின்றது இந்த வேலை இல்லாமல் இருக்கிற அதெல்லாம் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதில் வேலை கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி தான் எங்களுக்கு முழு சந்தோஷம். எங்களை மாதிரி பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் கண்டிப்பாக பயன்பெறுன்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா தொழிற்சாலை மீண்டும் செயல்பட செய்வதற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இது தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், இப்படி வீட்டு சூழ்நிலையும் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன விட்டால் என் தங்கச்சி படிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளோ லோன் எடுத்து தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த சம்பளத்தை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ இந்த கம்பெனியை கவர்மெண்ட் எடுத்து நடத்துதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் திறக்கப்படும் நோக்கியா தொழிற்சாலையால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து அவர்கள் வாழ்வில் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. தேவேந்திரகுமார், நியூஸ் 7 தமிழ், காஞ்சிபுரம்.